இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தினமலர் நாளிதழின் மாணவர் பதிப்பான பட்டம் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சார்பில் தனியார் பள்ளி முதல்வர்கள் தாளாளர்களுக்கான எழுக கல்வி பள்ளி தலைமைத்துவத்தில் அடுத்த அத்தியாயம் என்ற தலைப்பில் சென்னையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. AI சவால்களை எதிர்கொள்ள தேர்வு முறையில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து ராஜலட்சுமி கல்வி குழுமங்களின் நிர்வாக இயக்குநர் அபூர்வா ஹரி, சமூகத்தில் போதையின் தாக்கம் குறித்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் மண்டல இயக்குநர் அரவிந்தன் பேசினர். மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்க வேண்டும் என்று பேராசிரியர் ஞானசம்பந்தனும், கல்வியில் கொண்டுவர வேண்டிய மாற்றங்கள் குறித்து ஆரியப்பட்டா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் இயக்குநர் சடகோபன் ராஜேஷும் பேசினர். மருத்துவ மற்றும் தொழில்நுட்ப பாடங்களை கூட தாய்மொழியில் கற்பித்தால் எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்கும் என்பதை குட்டிக் கதை மூலம் டாக்டர் MGR பல்கலையின் முன்னாள் துணைவேந்தர் விளக்கினார். 2000கள் இல்லை, 1960களும் 70களும் ஏறத்தாழ ஆங்கிலத்தில் பேசினால் மட்டும்தான் படித்தவர்கள், ஆங்கிலத்தில் பேசினால் மட்டும்தான் உயர்ந்தவர்கள் என்கிற ஓர் எண்ணம் சமுதாயத்தில் நிலவிய காலகட்டம். ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி தமிழில்தான் நான் உரையாட வேண்டும் என்று மனதார விரும்பினார்கள். அதனால் வீட்டிலேயே அந்த சூழலை ஏற்படுத்தினார்கள். என்னுடைய பெற்றோருக்கு நான் ஒரே ஒரு குழந்தைதான். ஆங்கிலத்தில் பேசக்கூடாது என்பதை ஒரு மிக உறுதியான கட்டளையாக போட்டு வைத்திருந்தார்கள். பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலத்தில் பேச வேண்டுமென்றால் பள்ளிக்கூடத்தில் பேசு, ஆனால் வீட்டில் அம்மா அப்பா உணவு கேட்க வேண்டுமென்றால் தமிழில்தான் கேட்க வேண்டும். இதை எதற்கு சொல்கிறேன்? பல நேரங்களில் வீட்டில் சாதம் என்றோ சோறு என்றோ கேட்பதை கூட விட்டுவிட்டு ஒயிட் ரைஸ், இந்த ஒயிட் ரைஸ் எங்கிருந்து வந்தது? நிறைய அறிவியல் பின்புலம் அமைந்த தலைமை ஆசிரியர்கள், முதல்வர்கள் இருப்பீர்கள். மருத்துவ மாணவர்களுக்கு சில நேரங்களில் பாடம் எடுக்கும்போது மொழியின் முக்கியத்துவத்தையும் அறிவியல் தொடர்களை அறிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு நான் பயன்படுத்தக்கூடிய சொல்லே இந்த அரிசி என்கிற சொல்தான். அரிசி, இது நல்ல தமிழ்ச்சொல். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஐரோப்பாவில் அரிசி விளையவில்லை. வணிகத் தொடர்புகள் ஐரோப்பாவுக்கும் இந்தியாவிற்கும் இருந்த காலகட்டத்தில், பழைய வணிகத் தொடர்புகள் இருந்த காலகட்டத்தில் இங்கே இருந்த அரிசி ஏற்றுமதி ஆயிற்று. அங்கே இறக்குமதியான போது அவர்களுக்கு அதன் பெயர் தெரியவில்லை. அந்த அளவிற்கு அவர்களுக்கு அரிசி பரிச்சயம் கிடையாது, பெயர் தெரியவில்லை. இது என்ன என்று கேட்டார்கள். எந்த ஊரில் ஒன்று தோன்றுகிறதோ அந்த ஊரில் அந்த மொழியில் ஏற்பட்ட பெயர்தான் பல காலத்திற்கு பல இடங்களில் பரவி நிலைக்கும். சுனாமி நம்முடைய ஊர் பெயர் இல்லை. நமக்கு அதற்கு பெயர் சொல்ல தெரியாத போது வேறு இங்கிருந்தோ இறக்குமதியான ஒரு பெயர், அப்படியே அந்த பெயரை எடுத்துக்கொண்டோம். அதே போலத்தான் இங்கே இருந்து போன வணிகர்கள் அவர்களிடத்தில் எங்கள் ஊரில் இதற்கு அரிசி என்று பெயர், உங்கள் ஊரில் எங்களுக்கு தெரியாது. பாரசீகத்திற்கு போய் இறங்கிய அரிசி பாரசீகர்களுக்கு ஆ என்பதை மொழிக்கு முதலாக சொல்ல தெரியாது. அது அவர்களுடைய மொழி. அரிசி ரிஷியாச்சு. ரிஷி பெர்ஷியன்லேருந்து ஓல்டு இங்கிலீஷ்க்கு போச்சு. ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து மாடர்ன் இங்கிலீஷ்க்கு வந்தது.
ரைஸ்ன்னு நம்மக்கிட்டேயே திரும்பி வந்து ஒயிட் ரைஸ் அப்படின்னு ரொம்ப ஸ்டைலாக மாறிப்போச்சு. பாட்டனி சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் இதை பொருத்தி பாருங்கள். ஒரைசா சட்டாய்வா, அரிசியனுடைய பொட்டானிக்கல் நேம், அறிவியல் ரீதியான பெயர் ஒரைசா சட்டாய்வா. எங்கிருந்து வந்தது ஒரைசா? இந்த அரிசியிலேந்து வந்த ஒரைசா. இதை எதற்காக சொல்கிறேன்? அவரவர்களின் தாய்மொழியை கற்றுக்கொள்ளும் போது, தாய்மொழியில் சிந்திக்கும் போது மிகப்பெரிய அறிவியல் தகவல்களை கூட அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது சுலபம். கருத்தரங்கில் பங்கேற்ற தனியார் பள்ளிகளின் முதல்வர்கள், தாளாளர்கள் மிகவும் பயனுள்ள இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இந்த பிரின்சிபல்ஸ் கான்க்ளேவ் இன்னைக்கு நடந்தது ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு 120 பிரின்சிபல்ஸ் நாங்கள் கலந்து கொண்டோம். விசேஷமாக எங்கள் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்லேருந்து டாக்டர் என் விஜயன் எங்களுடைய சேர்மன் சார் பேசும்போது ரொம்ப அருமையாக அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் டீச்சர்ஸுக்கும் அந்த பேனலில் இருந்து பேசும்போது மேனேஜ்மெண்ட், டீச்சர்ஸ் எந்த விதமான ஒரு சேலஞ்சஸை நாங்கள் இந்த நாட்களில் ஃபேஸ் பண்ணுறோம். விசேஷமாக பிரின்சிபல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம், எந்த விதமான இது தாட் ப்ராசஸோடு நம்ம அதை மேற்கொள்ளணும் அப்படின்றத குறித்து நன்றாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். மிகவும் அருமையாக இருந்தது இந்த ப்ரோக்ராம். தினமலருக்கு எங்கள் பாராட்டுக்கள். இன்றைக்கு எழுக கல்வி என்ற நிகழ்ச்சியை தினமலர் பட்டம் வாயிலாக மிகவும் அருமையாக நடத்தி காட்டினார்கள். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கு பெற்றதற்கு மிகவும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் அலசப்பட்டது, பேசப்பட்டது, உரையாடப்பட்டது, வழிகாட்டுதல்கள் நிறைய கிடைத்தது. மிகுந்த சேலஞ்சஸ் கல்வி நடத்துவதில், கல்வி நிலையங்கள் நடத்துவதில், கல்வி பள்ளிகளை நடத்துவதில் மிகவும் ஆழ்ந்த சேலஞ்சஸ் நடந்தது. அதற்கெல்லாமே சில வழிகாட்டுதல்கள் கிடைத்தன. இதை நடத்திய தினமலர் பட்டம் உரிமையாளர்களுக்கும் நிகழ்ச்சி நடத்தியவர்களுக்கும் அருமை, அவர்களுக்கு நன்றியையும் எங்கள் பள்ளியின் சார்பாக வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைய விஷயங்கள் பட்டம் மூலமாக மாணவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. இதனில் முதன்மையாக என்று பேசப்பட்டது தமிழ் மொழி. தமிழ் மொழியை நாம் எவ்வாறு மாணவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். ஆகவே இன்று முதல் அனைத்து பள்ளிகளும் தமிழ் மொழியை முதன்மையாக கொண்டு செல்வோம் என்று உறுதியளிக்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்று தினமலர் பள்ளி முதல்வர்களுக்காக நடத்திய இந்த கருத்தரங்கு சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. பள்ளி நிர்வாகங்கள், பெற்றோர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், குழந்தை செல்வங்கள் இவர்கள் எவ்வாறு அவரவர் துறையில் சிறந்து விளங்க முடியும் என்பதை தெள்ளத் தெளிவாக இந்த கருத்தரங்கு எடுத்துரைத்தது. பள்ளி நிர்வாகங்களுக்கு உள்ள சிக்கல், ஆசிரியர்களை வேலை வாங்குவது எப்படி, அவர்களை நன்றாக பார்த்துக்கொள்வது எப்படி, இன்றைய கால மாணவர்களை எவ்வாறு அணுகுவது, எவ்வாறு கையாள்வது போன்ற பல விஷயங்களை இந்த கருத்தரங்கு எல்லோருக்கும் எடுத்துரைத்தது. நாள் முழுவதும் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் மொழியில் குழந்தைகளை எவ்வாறு எடுத்துச் செல்வது, மொழி புலமையை எவ்வாறு பெறுவது, அதே போல மாணவர்கள் சிறந்து விளங்க, அவர்கள் எதிர்காலம் சிறந்த முறையில் விளங்க எந்தெந்த யுத்திகளை கையாளுவது போன்ற பல விஷயங்களை இன்று முதல்வர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஒரு தெளிவான கல்வி சிந்தனையை இங்கே உருவாக்கியிருக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய வேலையை தினமலர் நாளிதழ் செய்திருக்கிறது. தினமலர் பட்டத்திற்கு நன்றி. இன்னைக்கு வரணுமா வர வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு நிறைய ஸ்பீச்செல்லாம் கேட்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். நகைச்சுவையோடு சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். அன்றாட ஒரு டென்ஷன் இருக்கும் ஸ்கூலில், அது இல்லாமல் இன்றைக்கி சிரிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் நேரம் கொடுத்தாங்க. நன்றி. இன்றைக்கு காலை 9 மணி முதல் 5 மணி வரை நடைபெற்ற இந்த தினமலர் பட்டம் எழுக கல்வி நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட பள்ளியினுடைய முதல்வர்கள் மற்றும் நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டார்கள். இந்த கற்றோர் சபையில் பேசுவதற்கான வாய்ப்பை தினமலர் இணை இயக்குனர், இணை ஆசிரியர் மற்றும் நண்பர்கள் சேகர் போன்றவர்களெல்லாம் எனக்கு வழங்கினார்கள். நிறைவான பேச்சாக என்னுடைய பேச்சு இருந்தாலும் கூட நான் பிற்பகலில் இருந்து அமர்ந்து நல்ல கற்றறிந்த அனுபவமிக்க பல பள்ளிகளை நடத்தி வருகின்ற
பெருமக்களுடைய பேச்சை கேட்டு வியந்தேன், கைதட்டினேன், மகிழ்ந்தேன். நான் பேச வந்தேன் என்பதை காட்டிலும் நான் பல செய்திகளை அறிந்து கொண்டேன். நானும் பேசினேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்த தினமலருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்வு தொடர் நிகழ்வாக நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளையும் தினமலர் வாசகனாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று தினமலர் பட்டம் பிரின்சிபல்ஸ் கான்க்ளேவ் எழுக கல்வி பள்ளி தலைமைத்துவத்தின் அடுத்த அத்தியாயம் 2026 என்ற தலைப்பிலே ஒரு கல்வி கருத்தரங்கமானது சென்னை கன்னிமாரா ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட கல்வியாளர்கள் பெருந்தளராக கலந்து கொண்டார்கள். பொதுவாக இவ்வாறு இருக்கின்ற ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொழுது அந்த நிகழ்ச்சிகள் ஆங்கிலத்தில் நடைபெறும். நமக்கு ஒவ்வாத நிறைய தலைப்புகளை பற்றி பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த ஆண்டு முழுக்க தமிழிலேயே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியானது நடைபெற்றது என்றால் அது இந்த நிகழ்ச்சியைத்தான் குறிப்பிட முடியும். மிக முக்கியமாக கோவிட்டுக்கு பிந்தைய காலகட்டத்திலே கல்வியே தடைப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பட்டம் என்ற பத்திரிகையை அறிமுகப்படுத்தி தமிழை பள்ளிகளுக்கு கொண்டு சேர்த்து அந்த இன்றளவும் அதை முக்கியத்துவத்தை சிறிதும் குறையாமல் கொண்டு செல்கிறது என்றால் அது பட்டத்தினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த கருத்தரங்கை பொறுத்தவரையில் மிக ஒரு முழுமையான கருத்தரங்காக கல்வியினுடைய பல நுணுக்கங்களையும் பல்வேறு தேவைகளையும் சவால்களையுமே முழுமையாக விவாதித்து ஒரு முழு தீர்வை நோக்கி இந்த கருத்தரங்கம் சென்றது என்றால் அது குறையாகாது. இந்த அடிப்படையிலேயே இந்த முன்னெடுப்பானது தொடர்ந்து நடைபெறவும் இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி தாளாளர்கள் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 4 மாவட்டத்தினுடைய கல்வியாளர்களுக்காக நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. காலை முதல் மாலை வரை பல்வேறு சிறந்த ஆளுமைகள் தங்களுடைய கருத்துக்களை கல்வியாளர்களுக்கு பகிர்ந்தார்கள். இந்த கல்வியில் ஏற்படக்கூடிய சவால்கள், அதை எதிர்கொள்வது எப்படி போன்ற சிறந்த நிகழ்ச்சிகள் கல்வியாளர்களுக்கு வழங்கப்பட்டது. இது ஒரு பயிற்சி பட்டறையாக அமைந்தது. தினமலர் நாளிதழுக்கு கல்வியாளர்களின் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எதிர்க்கக்கூடிய சவால்கள், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சஸ், அதை பற்றி இங்கே மிகவும் அருமையாக விவாதிக்கப்பட்டது. அரசு, பெற்றோர்கள், மாணவர்கள், பள்ளி நிர்வாகம் இந்த அனைத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸும் அவனுடைய பங்களிப்பை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது பற்றி விவாதிக்கப்பட்டது. இந்த கருத்துக்களை தினமலர் பத்திரிகையானது அரசுக்கு அனுப்பி அதன் மூலமாக ஒரு நல்ல தீர்வுகளை இந்த கல்வி சமுதாயத்திற்கு வழங்க வேண்டும் என தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தினமலர் பத்திரிகை இந்த பட்டம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. மொழி அறிவு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த பட்டம் நடத்தக்கூடிய வினாடி வினா நிகழ்ச்சி மூலமாகவும் இந்த கருத்தரங்கு மூலமாகவும் சமூக அக்கறையோடு தினமலர் செயல்படுகிறது என்பதை கண்கூடாக காண முடிகிறது. தினமலர் பத்திரிகைக்கு எங்களுடைய முதல்வர்கள் சமுதாயம் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று தாழ்மையாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.